ஓம் கரூரார் தேவாய நமக. வணக்கம். மனிதன் தோன்றிய நாள் முதலாகவே தான் தன்னை சுற்றிய உலகம் இரண்டையும் உணர்ந்து உள் வெளி என அதை பிரித்து அறிந்து இரண்டிலும் என்ன நடக்கிறது என்று கவனித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறான். தனக்கும் தான் இருக்கும் பிரபஞ்சத்திற்கும் காரணத்தை அறிந்து அதில் இணைய துடிக்கிறான். அந்த இனத்திலேயே விரைவாக்கி கொள்ள தன்னுடைய உண்மையான சுயநிலையை தான் மீண்டும் அடைய அவனால் காணப்பட்ட வழிகளிலே மிக முக்கியமானது யோகம். யோக வழியை மனித இனத்துக்கு தந்தவர் ஹிரண்ய கர்ப்பர். அதை சூத்திரங்கள் ஆக்கி வைத்தவர் மகரிஷி பதஞ்சலி முனிவர் ஆவார். பண்டைய நாட்களில் கல்வி செவி வழியாக கேட்டே பரம்பரையாக வந்து கொண்டிருந்ததால் எளிதாக நினைவில் நிறுத்தி வைக்கவும் பொருள் மாற்றி கொள்ளப்பட்டு விடாமல் இருக்கவும் அறிவு செய்திகளை மறைப்பொருட்களை உள்ளடக்கி சூத்திரங்களாக சுருக்கமாக செய்து வந்தனர். வேத உண்மைகளை பிரம்ம சூத்திரமாக வியாசரும் பக்தி சூத்திரத்தை நாரதரும் செய்தது போல யோக சூத்திரம் பதஞ்சலி முனிவரால் செய்யப்பட்டது. இந்த பதஞ்சலி முனிவரை ஆதிசேஷனின் அவதாரமாக சொல்லுவர். ஸ்ரீமன் நாராயணனின் படுக்கையான ஸ்ரீ அனந்தனை ஆதிசேஷன். அரசாங்க ஆர்கியாலஜி துறை வெளியிட்டுள்ள படத்தை பார்த்தால் இது விளங்கும். 5 தொலை நாகப்படத்துள் பாதி வரை கைகூப்பிய மனித வடிவம், இடுப்பில் இருந்து பாம்பு உடலும் கொண்டது. பதஞ்சலி முனிவரின் தந்தை அத்திரி முனிவர், தாய் கோணிகா. அத்திரியின் பிள்ளை என்பதால் ஆத்திரேயர் என்றும், கோணிகாவின் பிள்ளை என்பதால் கோணிகா புத்திரர் என்றும் இவருக்கு பெயர்கள் உண்டு. இவர் எழுதியது 3 நூல்கள். ஒன்று யோக சாஸ்திரம், இன்னொன்று மொழி இலக்கணமான மகாபாசியம், மூன்றாவது ஆயுர்வேதமாகிய சரகம் என்ற ஆதித்திரய சம்ஹிதை. ஆக வாக்கு, மனம், உடலுக்கான 3க்காகவும் நூல்களை செய்திருக்கிறார். இவரை பற்றி செய்திகள் 200 ஆண்டுகளுக்கு முன் ராமபத்ர தீட்சிதரால் இயற்றப்பட்ட பதஞ்சலி விஜயம் என்ற நூலில் உள்ளன. ஒரு கதையையும் பார்ப்போம். ஒரு சமயம் பதஞ்சலி முனிவர் தனது 1000 மாணவர்களுக்கு வித்தை சொல்லிக் கொண்டிருந்தார். மாணவர் 1000 ஆதலால் தமது 1000 தலை அனந்த வடிவத்தோடு பாடம் சொன்னார். மூச்சு காற்றாலும் பார்வையாலும் மாணவர்கள் மாண்டுவிடக்கூடாது என்று நடுவில் ஒரு திரை விட்டு கொண்டார். யாரும் தம்மை திரையை விலக்கி பார்க்கக்கூடாது என்பதும், பாட நடுவில் சொல்லாமல் வெளியே செல்லக்கூடாது என்பதும் அவர் இட்ட நிபந்தனைகள். மந்தமான ஒரு மாணவர் பாடம் சலிப்பாக இருக்கவே எழுந்து யாரும் அறியாமல் வெளிச்சென்று விட்டார். ஆச்சரியமான முறையில் போதிக்கும் குருவி பார்க்கும் ஆவலில் ஒருவர் திரையை விளக்கினார். பதஞ்சலி முனிவரின் பார்வை மூச்சால் அங்கிருந்த அனைவரும் மாண்டு விட்டனர். அச்சமயம் வெளிச்சென்றவர் உள்ளே வரவே வித்தையை காக்க ஒருவராது எஞ்சிருக்கிறாரே என்று அவரிடம் தமது வித்தையை கொடுத்த பின் சொல்லாமல் வெளிச்சென்ற குற்றத்திற்காக வித்தையை பெற்ற அம்மாணவரை பிரம்மராட்சராக போகும்படி சபித்தார். இந்த கதையைப் போலவே பகவான் ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கையிலும் நடந்துள்ளது. யோகம் என்பது யுஜ் என்பதிலிருந்து யோகாகி வந்திருக்கிறது. அதாவது இணைத்தல் என்ற பொருளில் சிதறும் மனசக்தியை கூட்டுதல், ஆதியில் இருந்த நிலையில் தன்னை சேர்த்தல், ஈஸ்வரனிடம் சரணாகதி அடைந்து அவனுடன் தன்னை சேர்த்தல், விசேஷ புருஷன் அல்லது புருஷோத்தமனாக இறைவனுடன் தன்னை இணைத்தல், இதுவே யோகம். இந்த யோக நிலை அடையும் முன் உலக வாழ்க்கையில் மேலாக எண்ணப்படும் பொருள், புகழ், திறமை, பலம், சுகம் அடைவதற்கான சித்திகளும் ஏற்படுவதால் உலகில் நல்ல அதிர்ஷ்டக்காரர்களை யோகக்காரர்கள் என்றும், நினைத்தது கூடும் வேளையில் அவனுக்கு யோகம் அளிக்கிறது என்று கூறுவதும் வழக்கமாயிற்று. இந்த சாத்திரத்தில் முதல் படியாக ஒழுக்கமும்
ஆச்சாரிய அனுஷ்டானங்களும் விதிக்கப்பட்டிருப்பதால் நல்லவனை உலகில் யோக்கியன் என்று கூறுவது மரபாயிற்று. மேலே கூறப்பட்ட யோக நிலையை அடைய, சமாதியை அடைய 8 அங்கங்களான ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியான, சமாதி எனப்படும் 8 படிகள் கூறப்பட்டதால் இந்த யோகம் அஷ்டாங்க யோகம் எனப்படுகிறது. இந்த நூல் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழில் திருமூலர் திருமந்திரம் என்ற நூலில் அஷ்டாங்க யோகத்தை பற்றி விரிவாக கூறியிருக்கிறார். இந்த யோகத்தில் 2 விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று பகிர்முகம், இன்னொன்று அந்தர்முகம். இந்த பகிர்முகங்கிறது வெளிநோக்கிய உடலால் ஏற்றப்படும் ஆசனம், பிராணாயாமம், ஏமம், நியமம் முதலியன. சிலர் இது பிரத்யாகாரத்தையும் சேர்ப்பர். அந்தர்முகமாவது பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதியாகும் மனத்தால் ஏற்றப்படுகிறது. பகிர்முகமான யோகப்படைகளை மட்டும் கடயோகம், கிரியா யோகம் என்றும் சொல்வது உண்டு. கிரியா யோகாவில் முத்திரைகள் பந்தங்களுடன் குண்டலினி சக்தியை கிளப்பி வர்ண மாலாக்கள் எனப்படும் அட்சர ஜபத்தால் செய்யப்படுவதை குண்டலினி யோகம் என்பார்கள். தந்திர யோகம் எனப்படுவதிலும் முக்கியமாக ஆசனம், பிராணாயாமம், யோக ஆதாரங்கள் முதலியவைகளை பிற சடங்குகளுடன் வைத்து கொண்டுள்ளனர். கர்ம யோகமானாலும் பக்தி யோகமானாலும் ஞான யோகமானாலும் எல்லாவற்றிலும் ராஜயோகம் எனப்படும் இந்த அஷ்டாங்க யோகத்தில் கூறப்பட்டுள்ளவை வேறு வேறு விதமாக உபயோகப்படுத்தப்படுகின்றன. மேலும் சாங்கிய மதத்தில் இறுதி நிலையை கூறப்பட்ட வழிகளும் யோக வழியும் ஒன்றே. ஹிரண்ய கர்ப்பரால் ஆதியில் உண்டாக்கப்பட்ட யோகம் சூத்திர விடையில் அமைந்தது கிமு 2ஆம் நூற்றாண்டில். ஆனால் கிமு 3000 அளவில் ஓரளவு இது அப்பியாசிக்கப்பட்டு வந்துள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் யோகம் சொல்லப்பட்டுள்ளது. 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய புத்தர் மதத்தில் சாங்கிய மத களப்பற்று யோகமும் ஒருவித தியானமும் இருந்து வந்துள்ளது. யோக சூத்திரத்திற்கு வியாசர் முதலிய விளக்குரை எழுதினர். அடுத்து வாசஸ்பதியும் விஞ்ஞான பிக்சரும் 10ஆம் நூற்றாண்டில் போஜரும் விளக்கு உரை எழுதியிருக்கின்றனர். இது வழக்கம்போல் அடையும் பயனை பற்றி முதலில் கூறிவிட்டு அடையும் வழியை பற்றி பிறகு கூறுவதாக அமைந்த நூல். இது 4 பாதைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 சமாதி பாதம், 2 சாதனா பாதம், 3 விபூதி பாதம், 4 கைவல்ய பாதம். சமாதி பாதத்தில் ஒழுங்காக செய்யப்பட்ட தியானத்தின் மூலம் அடையும் சமாதிகளை பற்றி விவரமாக கூறப்பட்டிருக்கிறது. சாதனா பாதத்தில் இந்த சமாதியை நோக்கி செய்ய வேண்டிய கிரியைகள், ஒழுக்க விதிகள், எது எப்படி சாதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விபூதி பாதத்தில் இந்த யோக வழி தரும் பலன்கள், சித்திகள், ரித்திகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. கைவல்ய பாதத்தில் யோகம் பயிற்சியின் இறுதி முடிவான மோட்சம், விடுதலை அல்லது சமாதி பற்றி கூறப்பட்டுள்ளது. இது தர்ம மேக சமாதியும் கூறப்பட்டுள்ளது. ஓம் கரூரார் தேவாய நமக.